அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போன்ற லக்குனம் அங்கேருந்து இந்த 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்து அதிபதி 12 கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார்னு சொல்கிறேன். கரைச்சி கொண்டு பயன்படுங்க. இதெல்லாம் பல ஜாதகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள். உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உண்மை உள்ளது என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அனைத்து சுபபோகமும் அந்த ஜாதகருக்கு உண்டு. அதேபோல் சிறப்பாக கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புண்டு. 5ஆம் இடத்து அதிபதி 2 இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமர், தெய்வப்பற்று, அதேபோல் சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புண்டு. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் அவர் வாழ்க்கை அமையும். 5ஆம் இடத்து அதிபதி 3 இருந்தால் மத்தியமான பலன்களே அவருக்கு கிடைக்கும். அதேபோல் சிறப்பாக தெய்வ வழிபாடு அவருக்கு உண்டு. 5ஆம் இடத்து அதிபதி 4 இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமர், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தொழில் கல்வி சிறப்பாக அமையும். 5ஆம் இடத்து அதிபதி 6 இருந்தால், அதுவும் ஆட்சி பெற்றிருந்தால் எதிலையும் சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். பிள்ளைகளாலும் நல்ல மதிப்புமிக்க வாழ்க்கை அந்த ஜாதகரால் வாழ முடியும். 5ஆம் இடத்து அதிபதி 6 இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்போதும் பீடையும் அதர்மமான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். வீண் விரயம், மனக்குழப்பம், மன நிம்மதியின்மை, மனைவி மக்களால் பிரச்சனை தேடிக்கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்து அதிபதி 7 இருந்தால் சுகபோக வாழ்க்கை அவருக்கு உண்டு. அதேபோல் மனைவி மூலம் இரட்டிப்பு லாபம் அவருக்கு கிடைக்கும். மனைவியால் அவருக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். மனைவி வரக்குள்ள வசதியான வீட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 5ஆம் இடத்து அதிபதி 8 இருந்தால் அந்த ஜாதகருக்கு சதா சண்டை சச்சரவும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் அதர்மமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. 5ஆம் இடத்து அதிபதி 9 இருந்தால் உத்தமமான வாழ்க்கை, தெய்வ வழிபாடு, தந்தை வழியில் அவருக்கு உதவி, தந்தையின் சொத்து எல்லாம் அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். 5ஆம் இடத்து அதிபதி 10 இருந்தால் உத்தமர், தொழில் லாபம் உண்டு, தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். 5ஆம் இடத்து அதிபதி 11 இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும். 5ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் அதர்மம், கல்வி, தொழில் வீணாகும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.